விஜயோடைய மனசில் கம்ப்ளீட்டாக வந்து பார்த்திங்கன்னா காவேரி மேலே ஒரு காதல் வந்துருச்சுங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும். அது முன்னாடியே வந்தாச்சு. எப்போ வந்து நிவினை வந்து எதுக்காக காவேரி போய் பார்த்தாங்க அப்படிங்கிறத யோசித்து இவர் கோவப்பட்டு நம்ம ஏன் கோவப்படுறோம், நம்ம ஏன் எரிச்சப்படுறோம், காவேரி கூட நமக்கு இருக்கிறது வந்து கான்ட்ராக்ட் மேரேஜ் தானே, இவ எப்படி போதானே போகிறா, ஆனால் அவள் இல்லாத வாழ்க்கையை நம்மளால் யோசிச்சே பார்க்க முடியலையே, நிவின் கூட பேசினா கோவம் வருது, நம்மளே தான் நிவின் கிட்ட போயிட்டு வந்து எல்லாத்தையும் சொன்னோம், போடா போய் நிவினும் நீ வந்து நிவின் நீ வெயிட் பண்ணு, நீங்கள் 2 பேரும் இந்த கான்ட்ராக்ட் முடிஞ்ச அப்புறம் கல்யாணம் பண்ணிக்கோங்கலாம் சொன்னோம். ஆனால் இப்போ அதெல்லாம் யோசிச்சா நமக்கு ஏன் வலிக்குது, அப்போ நம்ம வந்து உண்மையிலே காதலில் விழுந்துட்டோமா, என்ன நினச்சிட்டு இருக்கோம் நம்ம மனசில், இதெல்லாம் சரியா தப்பா அப்படின்னு பல கேள்விகள் அவங்க மனசில் வந்து அவர் மனசில் ஓட ஆரம்பிச்சாச்சு. இந்த சமயத்தில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா வந்து இந்த குழப்பங்களுக்கெல்லாம் நடுவில் இப்போ வெண்ணிலான்னு ஒரு கதாபாத்திரத்தை கூட்டிருந்தாங்க. வெண்ணிலா வந்து அவருடைய பழைய காதலி, அவங்களுக்கு வந்து நினைவு தப்பி இருக்காங்க. அவங்க வந்து என்றைக்கு வேணாலும் திருப்பி இந்த வீட்டுக்குள்ளார வரலாம், அதை வந்து காவேரிக்கு வந்து அந்த பொண்ணை தெரியும் வேறு, அவங்களே இவங்க 2 பேர்த்தையும் இன்ட்ரடியூஸ் பண்ணி வச்சு கடைசியில் ஒரு அவங்க வாழ்க்கையில் மண்ணள்ளி போட்டுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி விஷயங்கள்லாம் இருக்கும்பொழுது தான் நிவின் தேவையில்லாத வேலையை செஞ்சு வச்சார். நிவின் யமுனா கிட்ட உண்மையை சொல்ல, யமுனா வந்து அதை வச்சு பிரச்சனையை பண்ண, இப்போ வந்து நிவின் வந்து அதை காவேரி கிட்டையும் வந்து எல்லாத்தையும் சொன்னதே விஜய் தான் சொல்லி காவேரியோட மனசை கம்ப்ளீட்டாக மாற்றி விட்டாச்சு. இப்போ வந்து பார்த்திங்கன்னா காரில் போகும்பொழுதே வந்து எதுக்கு நீ வீடை பற்றிலாம் கேட்ட அப்படின்னா வந்து எங்களுக்கும் வீடு வேணாமா, நாங்களாம் அந்த கான்ட்ராக்ட் முடிஞ்சப்பறம் அந்த வீட்டை விட்டு போயிடுவோம்ல, போய் எங்களுக்கு ஒரு வீடு எல்லாம் வேணும்ல, நாங்களும் வாழ்வோம் சந்தோஷமாக இருப்போம் அப்படின்னு வந்து சொல்லும் போதே உங்களுக்கு அப்படியே அழுகையும் கண்ணீருமா வருது காவேரிக்கு. ஏன்னா காவேரி கொஞ்சம் நாளாகவே நம்ம இங்கே தான் இருக்க போகிறோம், அந்த கான்ட்ராக்டெல்லாம் தாண்டி அவரும் பேச வேண்டார் கான்ட்ராக்ட் அப்படியே நம்ம ஒன்றா தான் இருக்க போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. இந்த நிவின் குழப்பி விட்ட குழப்பில் இப்போ வந்து அவங்க வேறு மாதிரி பேச ஆரம்பிக்காது. இவருக்கான அது புரியல, கான்ட்ராக்ட் ஏன் சொல்கிறா அப்படின்ட்டு இவர் என்ன பண்ணுறாரு, பர்த்டேக்கு ஒரு கிஃப்ட் தரப்போகிறேன், 1.2 crores மதிப்புள்ள வில்லாவை கொடுத்து நாங்கள் வந்து அந்த வீட்டை வந்து கிஃப்டாக கொடுக்க போகிறேன்னு சொல்லும் பொழுது தாத்தா இப்போ என்ன சொல்கிறாருன்னா, சரி காவேரி தான் உன் வாழ்க்கையில் இருக்க உனக்கு பிடிமானம், உன் பிடிப்பு, அவளை என்றைக்குமே விட்டுறாது அப்படின்னா விடவே மாட்டேன் அப்படின்னு ஒரு மனசை நினைக்கிறார். ஆனால் வந்து விட வைக்கிறதுக்கான எல்லா வேலையும் நடந்துகிட்டு இருக்குது. ஏன்னா காவேரி மனசை விட்டு ஓப்பனாக கேட்க மாட்டாங்க, நீங்கள் தான் என்னை விட்டு போகிறீங்களே, கான்ட்ராக்ட் முடிஞ்சோடனே என்ன தான் வந்து பொருள் வாங்கி வச்சு 1 வருஷத்துக்கு மட்டும் வாடகைக்கு வாங்கி வச்ச பொருள் மாதிரி திருப்பி நிவின் கிட்ட எடுத்துக்கோன்னு சொல்லியிருக்கீங்களே அவர்கிட்ட அப்படின்னு கோவப்படும் பொழுது, ஐயோ அது அப்பமா, இப்போ அப்படி இல்லை, என்னால் நீ இல்லாமல் இருக்க முடியாது காவேரி, நிவின் கிட்ட சொன்னதெல்லாம் வந்து அப்போ அப்படிங்கிறத இப்போவாச்சும் அவர் சொல்லணும், சொல்லி வந்து காதலிக்கிறேன் நான் உடனே என்னை விட்டு போகாதன்னு சொல்லும் பொழுது வெண்ணிலாவால் என்ன பிரச்சனை வருது, இல்லை இது கான்ட்ராக்ட் மேரேஜ் ராகினிக்கு தெரிஞ்ச என்னென்ன பிரச்சனை வருது, கங்காவுக்கு தெரிஞ்ச என்னென்ன பிரச்சனை வருது அப்படிங்கிறதெல்லாம் வந்து கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக கொண்டு போய்க்கலாம். ஆனால் இவங்க 2 பேர்த்தையும் பிரித்து தனியாக விட்டு அதுவே ரொம்ப நாள் கொண்டு போய் சோகமாக கொண்டு போயிட்டு இருந்தாங்க அப்படின்னா ஒரு மார்க் கஷ்டமாக தான் இருக்கும்னு தோணுது. இவங்க 2 பேரையும் ஒன்றாவே இருக்க வச்சு அதில் ஒவ்வொரு ஸ்டெப்பாக என்னென்ன பிரச்சனைகளை எப்படி சால்வ் பண்ணுறாங்க, எப்படி பிரச்சனைகள்லாம் சரியாகுதுன்னு பார்க்கணுன்னா முதல்ல இப்போ வந்து காவேரி அவங்க மனசு இருக்கக்கூடிய எல்லா கேள்வியும் விஜய்கிட்ட ஓப்பனாக கேட்கணும். கான்ட்ராக்ட்னு பிடிச்சி அதே நினச்சிட்டு இவங்க வாயை விட்டு கேட்காம இருந்தால் அவரும் மனசு விட்டு சொல்ல மாட்டார். பர்த்டேக்கு முன்னாடியே ஒரு பூகம்பம் வெடிச்சிடும், ஒரு வீடே வாங்கி வச்சிருப்பார், ஆனால் வந்து அது முன்னாடியே ஒரு பூகம்பம் வெடிச்சிடும்னு தோணுது. உங்களுக்கு என்ன தோணுது, இந்த கதை எப்படி போகுதுன்னு நினைக்கிறீங்கிறத சொல்லுங்கள். அப்படியே இடம்பொருள் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. தேங்க்யூ.